மேன்மையும் மாண்பும் நிறைந்த தமிழக முதல்வர் அவர்களை தங்களின் அதிகாரப்பூர்வமான இராணுவ இணையதளத்தில் இழிவாக விமர்சித்து எழுதிய சிங்கள பேரினவாத அரசை கண்டித்து உணர்வு எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற என் உயிருக்கினிய உங்கள் அனைவருக்கும், பாதுகாப்பு பணியை பொறுப்புணர்வோடு செய்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும், செய்திகளை சேகரிக்க வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி தோழர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இந்த செயல் சிங்களர்களுக்கு புதிதல்ல. இதற்கு முன்பு ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அம்மையார் நவநீதம் பிள்ளை அவர்கள் இலங்கைக்கு, குறிப்பாக தமிழ் மண்ணில் நமது இன உறவுகள் அழித்து ஒழிக்கப்பட்டதை பார்வையிட சென்றபோது இலங்கையினுடைய அமைச்சர் ஒருவர், நவநீதம் பிள்ளை தேனிலவு பயணம் செய்வதாக இருந்தால் என்னை திருமணம் செய்து கொள்ளட்டும், நான் இலங்கையை சுற்றி காட்டுகிறேன் என்று ஒரு தரங்கட்டதனமாக விமர்சித்திருந்தார். அதற்கும் தமிழர்கள் நாம் தான் கொந்தளித்து போராடினமே ஒழிய இந்திய பேரரசோ உலக நாடுகளோ ஒருவரும் அதை கண்டிக்கல. அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போது நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அவர்கள் இழிவாக கொச்சைப்படுத்தி விமர்சித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கடிதம் எழுதிய தமிழக முதல்வர் அவர்கள் மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களின் நலம் கேட்டு எழுதல, நீங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கடிதம் எழுதல. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை ராணுவத்தால் சிறைபிடிக்கப்படுகிற நமது மீனவர்களை காப்பாற்றுவதற்கு, மீட்பதற்கு அந்த செயலை இந்திய அரசு தலையிட்டு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி, சிறையிலே வாடுகிற நமது இன உறவுகள், மீனவ சொந்தங்களை மீட்க வலியுறுத்தித்தான் தொடர்ச்சியாக கடிதங்கள் எழுதுகிறார்கள். அதோடு கச்சத்தீவு, அதை மீட்பதற்காகவும் சர்வதேச கடல் எல்லையை தீர்மானிக்கிற போது கச்சத்தீவு யாருக்கு என்பதை முடிவு செய்துவிட்டுத்தான் கடல் எல்லையை தீர்மானிக்க வேண்டும். கச்சத்தீவு சிங்களவர்களுக்கு, இலங்கைக்கு சொந்தம் என்று வைத்துக் கொண்டு கடல் எல்லையை தீர்மானித்தால் சிங்களர்களின் கடற்பரப்பு அதிகமாக இருக்கும். இல்லை இல்லை, கச்சத்தீவு இந்தியாவுக்குத்தான் சொந்தம் என்று முடிவெடுத்து தீர்மானித்தால் கடல் எல்லை இந்தியாவிற்கு அதிகமாக இருக்கும். எனவே கச்சத்தீவை யாருக்கு என்பதை முடிவு செய்யாமல் நீங்கள் கடல் எல்லையை தீர்மானிக்க கூடாது என்று வலியுறுத்தி கடிதம் எழுதினார்கள். பிறகு பலமுறை தமிழக மக்களின் உரிமைக்காக ஏற்கனவே காங்கிரஸ் அரசு 5 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்துக் கொண்டிருந்ததை நான் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு 3 லிட்டராக 2 லிட்டர் மண்ணெண்ணெயை குறைத்து 3 லிட்டராக ஆக்கிவிட்டது. இதை பொது விநியோக முறையில் தமிழ் மக்களுக்கு கொடுக்க முடியாது, என்னால் பற்றாக்குறை இருக்கிறது. எனவே புதிதாக மலர்ந்திருக்கிற பாரதிய ஜனதாவினுடைய அரசு, நரேந்திர மோடியின் அரசு அதை கூட்டி 5 லிட்டராக கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் எழுதினார்கள். இப்படி பல முறை இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக கடிதம் எழுதியதை கொச்சைப்படுத்தி விமர்சித்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை தமிழ் மக்கள் உணர்வெழுச்சியோடு போராடியதாலே இலங்கை அரசு பணிந்து உடனடியாக அந்த கட்டுரையை திரும்ப பெற்று அதுக்கு பொது மன்னிப்பு பகிரங்கமாக நிபந்தனையற்று மன்னிப்பு கேட்கிறதை ஒழிய இந்திய அரசு இதில் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கல. இதை நாம நுட்பமா பார்க்கணும். இந்திய அரசு இந்தியாவின் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு தலைவரை, 8 கோடி தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்று அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு முதல்வரை இவ்வளவு இழிவாக நீ ஏன் எழுதினாய் என்று ஒரு வார்த்தை கூட கண்டிக்கல. எனவே இந்திய அரசு இலங்கை ராணுவம், இலங்கை அரசு நடத்தக்கூடிய ராணுவ கருத்தரங்கிற்கு இந்திய ராணுவ தளபதிகள் பங்கேற்பார்கள். குறிப்பாக ஐயா சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் பங்கேற்பார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இலங்கை ராணுவம் 8 கோடி தமிழ் மக்களினுடைய தலைவராக, 8 கோடி தமிழ் மக்களின் வாழ்கிற தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிற
இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக இருக்கிற தமிழக முதல்வர் அவர்களை விமர்சித்து எழுதிய அந்த ராணுவ நடத்துகிற கருத்தரங்கிற்கு இந்திய ராணுவ தளபதிகள் பங்கேற்க கூடாது. இந்திய நாட்டின் தலைவர்கள் யாரும் அந்த ராணுவ கருத்தரங்கில் பங்கேற்க கூடாது. அதற்கு காரணம், நீ எனது நாட்டின் மிகப்பெரிய தலைவரை இழிவாக எழுதினாய், விமர்சித்தாய், அதற்காகவே நாங்கள் அந்த ராணுவ கருத்தரங்கில் பங்கேற்கவில்லை என்ற கருத்தை இந்திய அரசு முன்வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த செயலை இலங்கை அரசு தொடர்மையானால் எங்களுடைய போராட்டமும் தொடரும். எனது அன்பிற்குரிய சொந்தங்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிற, மதிப்புமிக்க தலைவராக இருக்கிற ஒருவரையே இவ்வளவு இழிவாக விமர்சித்து இலங்கை ராணுவம் அதனுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் எழுதுமையானால் ஆதரவற்று நிற்கிற நமது அக்கால், தங்கை, நமது அம்மா, பெரியம்மா, சின்னம்மாவை என்ன பாடுபடுத்துவார்கள், எவ்வளவு இழிவாக நடத்துவார்கள் என்பதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ள முடியும். இந்த கண்டன கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும். உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது நன்றி, வணக்கம். நன்றி சீமான்.